கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா தெய்வனால் எல்லாம் கூடும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷனால் எதெல்லாம் கூடாதோ அத்தனையும் தேவனால் கூடும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, மார்க்கு 10:27 நீங்கள் வாஸ்து பார்த்தா, இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். சமுத்திரத்தில் தண்ணியில் நடக்க தேவனால் கூடும், கடலை 2ஆய் பிளக்க தேவனால் கூடும், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி சத்துருக்களின் கிரிகளை அழிக்க தேவனால் கூடும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கிரகித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய தேவனால் கூடும். தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எப்போ அப்படின்னா, இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, என் தேவனால் எல்லாம் கூடும், தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், என்னால் முடியாத காரியம் தேவனால் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, விசுவாசிங்கன்னா, நம்பினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நடக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 2 பகுதி. ஒன்று மனுஷன், இன்னொன்று தேவன். ஒரு மனுஷனுக்குள்ள மனுஷனுடைய கிரியையும் செயல்படுகிறது, தேவனுடைய வல்லமையும் செயல்படுகிறது. இன்னைக்கு தேவன் சொல்கிறாரு, உன்னால் முடியாது, ஆனால் என்னால் முடியும். நம்ம சொல்ல போகிறோம், என்னால் முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13 படி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. இப்போ விசுவாசத்தோடு நான் சொல்ல ஆமின்னு சொல்லுவீங்களா? உங்கள் கடன் எல்லாம் மாறப்போகிறது, நஷ்டமெல்லாம் லாபமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யார் யார் உங்களை அற்பமாய் நின்னாங்களோ அவங்க நடுவில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாளாகாமல் தலையாவீர்கள். உபாகமம் 28வது அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி, உபாகமம் 28 முதல் வசனத்தின்படி, பூமியில் சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் என்னால் நடக்காதது தான், ஆனால் தேவனால் நடக்காதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காது நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. ஒரு சின்ன உதாரணமாக வேதாமத்தில் ஒரு சம்பவம். எலிசா என்கிற தெய்வ மனிதன் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, பஞ்சத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு இதே போல் இந்த ஒளிமுக வாசலில் 1 படி கோதுமை மாவு 1 சைக்கிளுக்கும் 2 படி கோதுமை 1 சைக்கிளுக்கும் விற்கப்படும். வேதம் சொல்லுது, 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1-2 வசனம். அந்த கையிலாக கொடுக்குற அந்த மந்திரி சொல்கிறான், இது வானத்தை திறந்தாலும் நடக்குமா? நடக்காத காரியம் நடந்துச்சு. அதே அதிகாரம் 18-19 வசனத்தில் அப்படியே நடந்துச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷனால் நடக்காதது தேவனால் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவருடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.